கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை வந்து இந்த நாளை கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன இந்த காலை வேளையிலும் அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். வேதாத்தை திறந்து நம்ம வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 136 சங்கீதம், அதில் பார்த்தீங்கன்னா 24 வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 136 24. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்கு 23 சொல்லுது பாருங்க. அதில் பாருங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை இந்த நாள் வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த வருஷம்லாம் எப்படித்தான் நான் வளர்ந்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு கதையை போல நான் ஓடிச்சேன். எப்படித்தான் போச்சுன்னா நாட்கள் வெகு சீக்கிரமாக ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆண்டவர் உங்களை அதிசயமாக நடத்தி வருகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய கிருபையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தாவே நீ நல்லவரப்பா, உங்களுடைய கிருபை என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, ஊழியத்தின் மேலே, ஆண்டவரே என் பண்ணுற எல்லா தொழில் மேலே ஆண்டவர் இருப்பதாக. உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஆமே, எல்லாவற்றுக்கும் மேலானது ஆமே, அந்த கிருபையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை, தகுதி இல்லாத நம்மளை கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தி ஆமை இந்த நாளில் கூட தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா உங்களை குறித்து ஒரு முகாந்திரங்கள் உண்டு, உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு. ஆமே சோதரா தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆமே, அந்த கிருபையை தாவீது தக்க வைத்து கொண்டான். சவுலோ அந்த கிருபையை எழுந்து போனான் என்று பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் நம்ம இந்த கிருபை என்ன பண்ணுறாங்களா, போக்கடிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த சங்கீதம் மொத்தம் ஃபுல்லாக நீ இப்படி வாசிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படி போட்டிருக்க, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில் 14 நடுவில் இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினதை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து நம்ம என்ன பண்ணுமா, துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதை விட மகிமையான ஒரு சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆண்டவரை துதிக்கிறதா நம்மளுக்கு மேன்மை, அவரை உயர்த்துவதா நம்மளுக்கு மேன்மை. நம்ம உயர்த்த தேவனை உயர்த்த உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. ஆலயத்தில் கூட சாலமோன் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆலயத்திலே சொல்லி துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்கினது என்று நாம் பார்க்க முடியாது. இந்த நாளில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளாக கூட ஆமே, கணவன் மனைவி குடும்பமாக சேர்ந்து கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது குறைஞ்சது ஒரு 10 முறையாவது இல்லைன்னா ஒரு 3 முறையாவது என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லி குடும்பமாக கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் நல்லவரப்பா, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தால், எந்த போராட்டம், எந்த விதமான தோல்வியில் இருந்தால் இன்றைக்கு ஜெயம் கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் ஊழியத்துக்குள்ளே உலாவி கொண்டு எவ்வளவு பெரிது எரிகோ மதில்களாக இருந்தாலும் மனுஷனால் இடிக்க முடியாத மதில் சுவர் தான். ஆனாலும் எரிகோ வண்டிகளை அவர்கள் 7 நாள் சுற்றி வந்த பொழுது அது கீழே விழுந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமே சோதரன் துதி செய்ய தொடங்கிய போது ஆமை எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா எதிர்மறையாக இருக்கிறதா, எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறதா, நான் எந்த இடத்தா என்ன செய்ய எனக்கு வேலை குழப்பத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி ஒன்று பண்ணுங்க, அவர் நல்லவர் எசப்பா, நீங்கள் நல்லவரப்பா, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆமே நீங்கள் எப்போது நீங்கள் சொல்லி துதிச்சு பாருங்கள், அவரை கொண்டாடி பாருங்கள், அவரை மையப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா எதிர்மறையாக இருக்கிற எல்லா போராட்டங்களும், எல்லா மதில் சுவர்களும், எல்லா செங்கடல்களும் பிளந்து உங்களுக்காய் வழி கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற. ஒரு வேளை பாதையே கிடைக்கல, நான் எப்படி போகிறது, நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் ஊழி எப்படி இருக்குமோ என்று ஒரு வேளை புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா, அந்த கவலைகள் தான் தூரம் உரைச்சிட்டு
கர்த்தாவே நீ நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது, என்னை நீ பலப்படுத்துங்கப்பா, நீ திடப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. நிச்சயமா உங்கள் மேலே தேவனுடைய கிருபை இறங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் சரி, ஆமாம், எப்படிப்பட்ட ஒருவேளை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 முறை சொல்லுங்க. காலையில் சொல்லுங்க, மதியானம் சொல்லுங்க, இரவில் சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கிருபை வந்திருக்கிறது என்பது மறந்துடாதீங்க. அந்த கிருபை தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமா நீங்கள் ஜெயமடிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காது, தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற உங்களுடைய கிருபை ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டு ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை மழையாய் பொழியட்டும் அப்பா. ஆண்டவரே, கிருபை தருகிற தேவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்ப நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர் அப்பா, அந்த கிருபையை கண்களை தேவெடுத்தது போல் உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. வாசல்கள் ஆண்டவரே திறவுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, சோதரன் பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே சோதரி எல்லா செங்கடலும் விளந்து வழி கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். உடைய பிள்ளைகளை கத்திரி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர்.